டேய் சும்மா நிறுத்துற. இது என்ன தெரியாதா எனக்கு? ஆமாம், சேர் போட மாட்டானுங்க தான். தண்ணி கிளாஸு பதிலாக இந்த பிளாஸ்டிக் கிளாஸ் தான் வைப்பானுங்க. அப்பார்ட்மெண்ட்டில் வண்டி விட மாட்டானுங்க தான். என்ன பண்ணுவேன்? உன்னால் என்ன தான் பண்ண முடியும்? பேசுவ, கத்துவ, சண்டைக்கு போவ. ஒருத்தனா நீ போய் பண்ணா என்ன நடக்குமா? ஆ, எதுவும் நடக்காது. நீ அந்த ஜொமேட்டோக்கு சொன்னால் மட்டும் ஓனருக்கு அவன் அதெல்லாம் வந்து செய்வானா? சும்மா பேக்கை மாட்டிக்கின்னு விளம்பரம் பண்ணுறதுக்காக நானும் ஒரு நாள் ஜொமோட்டோவில் வந்து வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி விளம்பரத்துக்காக பண்ணுவான். நேரடியாக அங்கே நடக்கிற பிரச்சனை அவனுக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சுக்கவே வேணாம். அவன் வந்து அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டான். அவனெல்லாம் ஒரு ஆளாக கண்டுக்க மாட்டான். புலம்புறது வேஸ்ட்டு. வேணால் ஒன்று பண்ணலாம். சும்மா இப்படி தனித்தனியாக பேசுறது போல கும்பலாக ஒரு ஒரு சங்கம் மாதிரி ஒன்று சங்கம் உருவாக்கணும். ஜொமோட்டோக்குன்னு ஒரு சங்கம், இல்லை ஃபுட் டெலிவரி மொத்தமாக ஒரு சங்கம் உருவாக்கணும்னு வை. அதுக்கப்புறம் நம்மளை ட்ரீட் பண்ணுற விதமே வேற இருக்கும். நம்ம இவனை பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவனை உள்ளே விடுவோம். ஐயோ இவனுக்கு பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க, ஆனால் இவனுக்கு சேர் போடுவோம். ஐயோ இவன் வந்து இதை கேள்வி கேட்பான், ஆனால் இந்த பிளாஸ்டிக் டப்பா வேலை தண்ணி கிளாஸ் வைப்போம். எல்லாமே இது மட்டும் இல்லை. நீ இப்போ போன வாரம் ரோட்டில் போயின்னு இருந்தேன். சரி, திடீர்னு டிராஃபிக் போலீஸ் நிறுத்தினாங்க. என்ன சார்னு கேட்டேன். ஒரு 500 அந்த அமுச்சு விட்டு போப்பா, நான் சில்லறை தரேன் அப்படின்னாரு. இல்லை சார் எனக்கு டைம் ஆகுது, நான் போனோம் சார், இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. அவர் திட்டினார். என்னால் ஒன்றும் பதில் சொல்ல முடியல, ஏன்னா நான் தனியாக இல்லை. அதனால் பொறுமையாக கெஞ்சி அதுக்கப்புறமா தான் போனேன். இதுவே எனக்கு ஒரு சங்கம் இருந்து இந்த மாதிரி தப்பு நடக்கும்போது நான் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அது வேறு மாதிரி நடக்கும். ஆனால் அதெல்லாம் பேச தான் முடியும். இப்படியே நான் பேசி புலம்ப முடியும். இதை இப்போ நீ புலம்புனேன் அதுமாரி. இது நடக்க போகிறது கிடையாது.